பொடி சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முழு உளுந்துங்க, இந்த ஒரு 1/2 கப்பு 1/2 கப்பு. நம்ம எல்லாமே சிம்ல வச்சு பொன்னிறமா வறுத்துக்கலாம். பாருங்க பொன்னிறமா ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த தட்டில் கொட்டிடுறோம். அளவு கடலைப்பருப்பை அதை பொன்னிறமா வறுத்துக்கலாம். இதை கொட்டிடலாம். அப்புறம் எல்லாத்தையும் கொட்டிடலாம். கப்பு எள்ளு 1/2 கப்புங்க. பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் இதை கொட்டிக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை வறுத்துக்கலாம். என் மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. இதை லேசாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுத்தாச்சுங்க. எடுத்துடலாம். அதை எடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 3 துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சிட்டோம். இதோடு சேர்த்து நான் வரமிளகாய் ஒரு 15 போட்டுக்கிறேங்க. அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டுங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இப்போ இது ஆறின பிறகு மிளகாயும் பெருங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு இதை கொர கொரன்னு அரைக்க போறோங்க. ஆனால் இட்லி பொடி ரெடிங்க.